சூப்பர் ஸ்டார் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. சென்டிமெண்ட் வித் ஆக்ஷன். இந்த படம் வந்து எப்படி ரஜினி சாருக்கு ஒரு பாஷா, அதே மாதிரி லெஜண்ட் சரவணன் அந்த அந்த லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு ரஜினி சார் படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங், ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ரொம்ப அல்டிமேட்டா அடிச்சிருக்காரு. எல்லாத்துலயுமே ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு சீன் முடியும் போது இன்னொரு சீன் வரும்போது அது நல்லா எடுத்து கொடுத்தாங்க. ஆக்டர் பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஆக்ஷன் பயங்கரமா பண்ணிருக்காரு. படம்னா கொஞ்சம் ஃபன் இருக்கணும், கொஞ்சம் சாங், எமோஷன் எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே கலந்து சூப்பராவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்தோட செகண்ட் படத்தோட தலைவர் வேற லெவல் டெவலப் ஆயிட்டாரு. வரலாம், வரது வாய்ப்பு இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர், அந்த அந்த அன்பு எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. எங்க லெஜெண்ட் எப்பவுமே வேற லெவல் தான். ஏன்னா அவர் பாசத்திலயும் சரி, இதுலயும் சரி, நல்ல மனுஷன் அவரு. இது நாங்க காசுக்காக நிஜமா சொல்ல கிடையாது, நாங்க அப்படியே மனசு வந்து சொல்றதா. நிஜமா வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. அந்த அப்பா புள்ள அது வேற லெவல். அது சென்டிமெண்டா இருக்கட்டும், லாஸ்ட்ல எண்டிங் பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட சேர்றது, அது எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. நிஜமா படம் சூப்பரா இருந்துச்சு. பாக்குற மாதிரி இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு. அப்பா பொண்ணுடைய பாண்டிங் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் வந்து ஃபேமிலி ஜாயிண்ட் ஆகும்போது அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வரும், அப்பாவுடைய ஃபீலிங் வரும். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஃபைட் அப்பாவுடைய பொண்ணுடைய பாண்டிங் இது நல்லா இருக்கு சார். அப்பா பொண்ணு எப்படி இருந்தா இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் அவ்வளவா இதுவா இல்ல. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்துல நல்லா தீர்த்திட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுல ஃபைட் சீன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்குங்க சார், நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. அதான் பாக்குறதுக்கு அந்த ஃபீலிங் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. அப்பாவுடைய ஃபீலிங் வந்துருச்சு. ஓகே தான் சார், நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. நல்லாதான் சார் இருக்கு படம். அப்பா பொண்ணு சூப்பரா இருந்துச்சு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா அழுதுட்டேன். ஃபைட் சீன் நிறைய போன படத்தோட இந்த படம் நல்லா இருந்துச்சு, வேற லெவல். ஆமா, அந்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. அதோட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. தெரி படத்தோட விஜய் மாதிரி நடிச்சிருக்காரு தான். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்தது. படம் பார்க்க அழகாக இருந்தது. தேட்டருக்கு வந்து பாருங்க. லீடர் படம் சூப்பராக இருக்கு. ஓகேவா? அப்பாவோட அப்பா பொண்ணு கான்செப்ட் நல்லா இருக்கு. பயங்கரமாக இருக்கு படம். சூப்பராக இருக்குன்னா படம். இங்கிலீஷ் படம், ஒரு இங்கிலீஷ் படத்து மாதிரி இருக்கு. ஒரு இங்கிலீஷ் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபைட்டு இது நல்லா இருக்கு. வெயிட் போயிட்டுருக்காரு. அதை கொஞ்சம் புரியலனாலும் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட்டு, காமெடி, குடும்ப கதல், அரசியல்லாம் கிடையாது. அரசியல் டான்ஸ் பயங்கரமாக இருக்கு. ஃபைட்டு வேற லெவலு. நல்லா சூப்பராக இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். Please come to watch our film Leader. It's an epic film. Please do come. டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லெஜண்ட் மூவியை விட எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்ல, ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மீட்டர். இப்ப நம்ம விஜய் சார், அஜித் சார் மூவி டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம லெஜண்ட் சரவணா நடிச்சிருந்தா அப்படி இருக்குமோ அதான். அது அப்படி இல்லை, அந்த டெம்ப்ளேட் ஒரு சூப்பர் ஸ்டார் டெம்ப்ளேட்ல லெஜண்ட் சரவணா சார் நடிச்சிருக்காரு. ஜிப்ரான் சார் மியூசிக் வந்து அல்டிமேட். அதுதான் ஹோல்டு பண்ணுது படத்தையே. சூப்பரா பண்ணிருக்காரு. ஸ்டண்ட் அவர் ஏஜுக்கு வந்து அவர் பண்ண ஸ்டண்ட் சூப்பரா இருக்கு. ஆண்ட்ரியா, ஷாம், சந்தோஷ் பிரசாத் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டை விட இது வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து பிக்கடாகவும் இருக்கு, நல்ல கிராண்டாகவும் இருக்கு. சூப்பரான படம். டெஃபினட்டா தியேட்டர்ல பாருங்க. லீடராவா அது நீங்க படத்தை பாருங்க. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. அண்ட் ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங். ஃபேமிலிக்கு லீடரா இருக்காரு, நாட்டுக்கு லீடரா இருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம். கொஞ்சம் ரத்தங்கள்லாம் அதிகமா இருக்கு. பட் அந்த டெம்ப்ளேட் சொல்ற மாதிரி ஒரு விஸ்வாசம், ஒரு தெரி, ஒரு ஜெயிலர், ஒரு விக்ரம்னு எல்லாத்துலயும் ஒரு டெம்ப்ளேட் வச்சு அதுல வந்து நல்லா பண்ணிருக்காங்க. லீடர்
அதாவது லெஜெண்ட் அவர்களுடைய 2வது படம். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. படம் வந்து சென்டிமெண்ட் வித் ஆக்ஷன். டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து வேற லெவல்ல அதுல பண்ணியிருக்கிறாங்க. நடிச்ச நடிகர்கள் எல்லாமே வந்து அந்த கதாபாத்திரமாவே மாறி இருக்கிறாங்க. இந்த படம் வந்து எப்படி ரஜினி சாருக்கு ஒரு பாஷா, அதே மாதிரி லெஜண்ட் சரவணன் அந்த லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு ரஜினி சார் படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங்கு, ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கு, மிகப்பெரிய ஒரு படம். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி டைரக்டர், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நிறைய பேர் வரணும். லெஜெண்டோட லீடர் வேற லெவல். நன்றி, வணக்கம். படம் நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் அல்டிமேட். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் சூப்பர். படம் செம ஹிட். படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு படம். அதாவது ஒரு மாஸ் ஹீரோக்கான பொட்டன்ஷியல் எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. அருமையா பண்ணியிருக்காரு. நல்ல படம் உண்மையிலேயே. ஃபேமிலி போர்ஷனாக இருக்கட்டும், ஐ மீன் அந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட் போர்ஷனாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம் உண்மையிலேயே. கண்டிப்பாக அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவரோட லெஜெண்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு. அந்த மாஸ் ஹீரோலாம் பண்ணால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே துரை செந்தில்குமாரோட ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் இவர் நடித்து நல்லா பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய டாப் ஹீரோ பண்ண வேண்டிய படம் இந்த படத்தை இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அற்புதமாக இருக்குது. அதாவது கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நிறைய ட்விஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் கண் சிம்டாமல் பார்ப்பீங்க. ஜிப்ரான் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எனக்கு வந்து தெரி படத்தை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே தெரி படத்தை விட நல்லா இருந்த மாதிரி இருந்தது உண்மையிலேயே. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க உள்ள. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம். 2 ஹாஃப்மே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கு. நல்ல ஒரு மாசா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பாருங்க நீங்க படம் சூப்பராக இருக்கு. முதல் படம் அவரோட ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். இந்த படம் அப்படி கிடையாது. இது அப்படியே பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா தெரியுது. சூப்பரா பண்ணியிருக்காரு. இல்ல கண்டிப்பா அதுக்கான ஸ்கோப் இருக்கு உள்ள. உண்மையிலேயே பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையில நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. ஜிப்ரான் மியூசிக் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இவரும் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம், அந்த எமோஷனை கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த சீனை கொண்டு போய் கரெக்டாக கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அற்புதமா பயங்கரமா பண்ணியிருக்காரு. தாராளமா பார்க்கலாம். எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. சூப்பராக போகுது. ஒரு இடம் கூட போர் அடிக்காது. நல்லா போயிட்டு இருக்கு. தெரி பார்ட் 2 விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தெரி வந்து அது ஸ்டோரியா அப்படியே மூவ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டோட வச்சு நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கு. 10க்கு 8 மார்க் தரலாம்.